வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானின் சாரதி சிஐடியினால் கைது. 39 முதல் 45 செல்சியஸ் வரை அதிகரிக்கும் வெப்பநிலை. ஜனாதிபதியின் பங்கேற்புடன் ஸ்ரீ தலதா வழிபாடு ஆரம்பம். ஜனாதிபதி வெளியிட்ட அறிக்கை திங்களன்று கூட உள்ள தேர்தல் ஆணைக்குழு. மன்னப்பட்டி தேவாலயம் அருகே துப்பாக்கிச் சூடு. தந்தை செலுத்திய டிப்பர் மோதி 1.5 வயது குழந்தை பலி. எம்மை நம்பி வாக்களித்த தமிழரை ஒருபோதும் கைவிட மாட்டோம். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சத்தியம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசன் துறை சந்திரகாந்தனின் சாரதியான ஜெயந்தன் நேற்று காலை சிஐடியினால் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் பிள்ளையானின் சாரதியான ஜெயந்தன் சிஐடியினால் அவரது வாழைச்சேனை வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பாள்குளம் பகுதியில் டிப்பர் வாகனம் மோதி 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்துள்ளது. தந்தை செலுத்திய டிப்பர் வாகனம் மோதியே மேற்படி குழந்தை உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவத்தில் தவக்குமார் சிந்துஜன் எனும் 1.5 வயது குழந்தையே உயிரிழந்துள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். டிப்பர் வாகனத்தின் பின்புறம் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த போது அதனை கவனிக்காத தந்தை டிப்பரை பின்னோக்கி நகர்த்தியுள்ளார். இதன்போது டிப்பர் மோதி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே குழந்தை உயிரிழந்துள்ளது. ஸ்ரீ தலதா மாளிகையின் புனித தந்த தாதுவை வழிபட வரும் பக்தர்களின் வசதி கருதி சேவைகளை வழங்குவதற்காக பிரத்யேக இணையதளத்தை இலங்கை போலீஸ் திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முயற்சியானது புனித தந்த தாதுவை வழிபட வரும் பக்தர்களுக்கு சீரான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட தகவல்களையும் ஆதரவையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. போக்குவரத்து நிலைமைகள் குறித்த தகவல்கள், புனித யாத்திரை பாதைகளின் விரிவான வரைபடங்கள் மற்றும் பார்வையாளர்களுக்காக வழிகாட்டுதல்கள், வாகன தரிப்பிட வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை இந்த இணையதள ஊடாக அறிந்து கொள்ள முடியும். புனித தந்த தாதுவை வழிபட வரும் பக்தர்களின் பயணத்தை மிகவும் பாதுகாப்பானதாகவும் அசௌகரியங்கள் இல்லாததாக மாற்றவும் யாத்திரைகளுக்கான முக்கியமான பாதுகாப்பு உதவி குறிப்புகள் மற்றும் அவசர தொடர்பு தகவல்களையும் இந்த இணையதளம் ஊடாக அணுகலாம். 16 வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீ தலதா வழிபாடு நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் ஆரம்பமானது. இதன் ஆரம்ப நிகழ்வை குறிக்கும் வகையில் முதலில் ஜனாதிபதி தலதா புனித தந்த தாதுவை தரிசித்து மலர் வைத்து வழிபட்டார். அதன் பின்னர் பக்தர்களுக்கு புனித தந்த தாதுவை தரிசிக்கும் வாய்ப்பை வழங்கும் வகையில் ஸ்ரீ தலதா வழிபாடு ஆரம்பித்தது. ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் நல்வத்து அஸ்கிரிய திடர்களின் அனுசரணையுடன் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையின் தியவனதட நிலவேரின் வழிபாடுகள் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ தலதா வழிபாடு ஏப்ரல் 27 வரை 10 நாட்களுக்கு நடைபெறும். ஆரம்ப நாளான நேற்று புனித தந்த தாதுவை வழிபட நாடு முழுவதிலுமிருந்து ஏராளமான மக்கள் தலதா மாளிகைக்கு வருகை தந்தனர். தேர்தல் ஆணைக்குழு வரும் 21 கூட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மன்னாரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்ட அறிக்கை காரணமாக பெறப்பட்ட முறைப்பாடுகளை விசாரணைகளை மேற்கொள்வதற்காக கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மன்னாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் வந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை இன்று கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் ரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை 39 முதல் 45 வெப்பநிலை வரை இருக்கும் எனவும் இதனால் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது. எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல, நாடெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் கடந்த 2 பிரதான தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளார்கள். இறுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு அமோக ஆதரவு வழங்கினார்கள். அதேபோல் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு பேர் ஆதரவு வழங்குவார்கள் என்று நம்புகின்றோம். எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம். நாட்டின் இனவாதம், மதவாதம் இல்லாத ஒரே ஒரு கட்சியே தேசிய மக்கள் சக்தி எனவும் தெரிவித்துள்ளார். மன்னம்பட்டியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் மன்னம்பட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த வெள்ளை சாரங்க என்ற கமகே பிரதீப் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச காவல்துறை அவரை கைது செய்வதற்கான சிவப்பு உத்தரவை பிறப்பித்தது. அவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அத்துடன் கடந்த வரும் பிப்ரவரி மாதம் முகத்துவாரத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்களுக்காக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று காலை ஏமனின் ஹவுதி பயங்கரவாத அமைப்பால் ஏவப்பட்ட பல ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக செயலிழக்க செய்ததால் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் 26ஆம் தேதி வரை நாட்டின் பல பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உட்பட பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் இது தொடர்பான இலங்கையர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.